வெல்கம் டு அயர்வேட் சேனல். இன்றைக்கு 2 கூடை பதிவில் இருக்குது. நானும் நிறைய கூடை போட்டுட்ருக்கேன். ஏன்னா எனக்கு கூடை சேல்ஸ் தான் மெயினு. அப்புறம் ஆரம்பித்து கொடுத்துருவேன். அப்புறம் 3 பேர் இருக்காங்க எனக்கு கீழே, அவங்க போட்டுருவாங்க. ஆனால் ஒவ்வொரு பதிவையும் நான் இப்படி பதிவு பண்ணிட்டோம்னா அது எனக்கும் ஒரு பிரயோஜனமாக இருக்கும், பார்க்குறவங்களுக்கும் அது ஒரு பிரயோஜனமாக இருக்கணும் அப்படின்றதுக்கு தான் இதை போடுறேன். நான் இது வரைக்குமே டைரியில் தான் எழுதிக்கிட்டு இருந்தேன். இந்த ஒரு 2-3 வருஷத்தளவில் டைரி வேண்டாம், இந்த மாதிரி இப்போ பதிவு பண்ணுறோம். எல்லாம் எனக்கு மனப்பாடமாக இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் நம்ம குழம்பிக்கிட்டே இருப்போம்ல, நிறைய கூட போடுறோம், எது என்ன அப்படின்னு நினச்சிட்டு நம்ம எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். மொத்தம் 3 கட்டு வாங்கியிருக்கேன். 3 கட்டுக்கு என்ன போடணுன்னா, சின்ன கூடை ஒன்று, பெரிய கூடை ஒன்று. இன்னும் ஒரு ஆரஞ்சு வாங்கிடலான் இருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அது நம்ம சொல்ல முடியாது, ஏதோ ஒரு வரிசை பத்தாமல் கூட போகலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒயரோட ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனால் நம்ம என்ன நினைக்கணுன்னா, அந்த வேலையே வேண்டாம், நம்ம கரெக்டாக கொஞ்சம் எச்சா வச்சுக்கிட்டோம்னா அப்புறம் நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான். இந்த கூடைக்கு என்ன பண்ணியிருக்கோன்னு கேட்டிங்கன்னா, 30 வருஷம், அதாவது இது 11, இது 11, இது 8, அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போடணும். இந்த ஒரே கட்டு தான் வாங்கியிருக்கேன். அதை அப்படியே 2 கூடைக்கு கரெக்டாக போட்டுடணும். அடுத்து இந்த பக்கம் போடையில் 3 போட்டிருக்கேன் அப்படிங்களா. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது அப்படியே, அதாவது இந்த ஓர கலர் இது தான் வரணும், ஓரம். இப்போ இது ஆரஞ்சுன்னா இங்கே மஞ்சள் வரணும், அதுக்கு தகுந்த மாதிரி இதை போட்டிருக்கேன். ரைட்டுங்களா. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, 7.5 அடி மினிமம். உங்களுக்கு மனசு கொஞ்சம் இதாக இருந்தால் 7.25 வைங்க, ஒன்றும் தப்பு இல்லை. 4 அடி என்ன வரப்போகுது, ஒரு பென்சில் அளவு தான் 4 அடி, ஒரு பேனா அளவு இருக்கும். அது ஒரு 10 பூக்கு வரும், சொருகிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 7.5லேருந்து 7.25க்குள்ளே எடுத்துக்கோங்க. 7.25க்கு எடுத்திங்கன்னா ஓரளவு கரெக்டாகவே வந்துடும். 7.5 எடுத்திங்கனாலும் வரும், ஆனால் சொருகிறது கொஞ்சம் கம்மியாக வரும், வேறுபடி ஒன்றும் இல்லை. இது 2 கட்டுலேயும் எடுத்ததில் மீதிங்க. அது எதுக்கும் ஆகாது, அது அப்புறம் பார்த்துக்கலாம், அது மிச்சம். இது ஒரு கட்டு அப்படின்னு போட்டிருக்கேன். ஆனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்தாலும் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. இதில் என்ன போட்டிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, 3, 6, 7, இந்த பக்கம் 7, இந்த பக்கம் 7, நடுவில் 8. ஏன்னா இந்த மஞ்சள் அவ்வளோதானுங்க. இந்த மஞ்சள் உங்களுக்கு இங்கே இவ்வளவு தான் இருக்குது மீதி. இது எதோ உள் ஒயர் கொடுக்கலாம், இல்லை ஏதோ ஒன்று பத்தலைன்னா வச்சுக்கலாம். இது இதுதான் மிச்சங்க. இந்த 2 கட்டில் இதுதான் மிச்சம். இப்படி சேர்ந்து நான் போடுறதுனால அடி போட்டு கொடுத்துட்டேன்னா போடுறவங்க எனக்கு மாணவர்கள் போட்டுக்குவாங்க. அவங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஃப்ரீயாக தான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நமக்கு அந்த கூலி வேணாம், கற்றுக்கிட்டோங்கிற திறமையில் அவங்கவுங்க நல்லபடியாக பொழைச்சிக்கிட்டோம். ஒரு சிறு தொழில் கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தானுங்க. அதனால் கல்லுமடையில் ஆரம்பித்து அம்மன் நகர், கல்லுமடை, அம்மன் நகர், செல்லாண்டிப்பட்டி, அடுத்தது ஜல்லிப்பட்டி, கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் பயணிச்சிட்டோம் இப்படியே. இப்பயும் சொல்கிறாங்க, ஒரு 10 பேர் ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா அந்த இடத்துல சொல்லி கொடுத்துருவோம். இதில் இப்போ நீங்கள் ஒன்றும் வேண்டாம், கமெண்டில் இந்த கரூருக்குள்ளே தான் நாங்கள் இருக்கிறோமா, எங்களுக்கு ஏமா சொல்லித்தர மாட்டிங்களா, நாங்களாம் ஒரே இடத்துல ஒரு 10 பேர் இருக்கோமா, இல்லை அட்லீஸ்ட் 5 பேர் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நாள் உங்களுக்காக வேண்டி நான் சொல்லி கொடுக்குறேன். இந்த மாதிரி அடிய ஆரம்பித்து இந்த ஒயரை வெட்டி அடிய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கூடையே முடிஞ்சது. இதை ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க. எல்லா கூடையிலையும் பார்க்குறீங்க, இருந்தாலும் நேரில் கற்றுக்கிட்டால் அது கொஞ்சம் மனசுக்கு பதியும்னு வச்சுக்கோங்களேன். அது உங்களுக்கு வாய்ப்பு இருந்தாலும் சொல்லித்தரேன். இப்போ இதை எங்கள் ஒரு மாணவிக்கு போட்டு வச்சுருக்கேன். இப்போ அவங்க என்ன பண்ணிடுவாங்க, ஃபுல்லாக முடிச்சிடுவாங்க. முடிச்சுட்டு என்கிட்ட கொடுத்துருவாங்க. நான் சொருகி கைப்பிடி போட்டுருவேன். அதாவது இதெல்லாம் ஒரு ஷேர் மாதிரி, நாங்களாம் ஒருத்தருக்கு ஒருத்தர். அவங்க இதில் போடுறதில்ல நல்லா அழகாக போட்டுருவாங்க, ஒரே மாதிரி போடுவாங்க. பாருங்கள், இதை போட்டிருக்கேன்னா இதே மாதிரி தான் அவங்களும் போடுவாங்க. அதனால் இதை இவங்க முடிச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் இவங்கள போட சொல்லி விட்டுருவேன். சொருகிறது யார்கிட்டையும் கொடுக்க மாட்டேன். சோம்பேறியாக என்ன பண்ணிடுவாங்கன்னா டப்புன்னு வெட்டிடுவாங்க.
வெட்டக்கூடாது. உட்காந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம சொருகிடலாம். அதனால் சொருகிறத நான் வச்சுக்குவேன். போடுறதெல்லாம் அவங்ககிட்ட போட்டு இப்போ ஆரம்பிச்சிடுவேன். 10 கூடைனாலும் ஒரே நாள் ஆரம்பிச்சிடுவேன். இந்த இன்றைக்கி 2 ஆரம்பிச்சிட்டேன். இதை கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு ஈவினிங் ஒயர் வந்ததுன்னா திருப்பியும் அடுத்த இன்னும் ஒரு 3 பேர் இருக்காங்க வரிசையாக அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன் கூட. இப்போ எனக்கு வந்து உடம்பு சரியில்லைங்கிறது ஒரு பக்கம், கொஞ்சம் கோயிலுக்கெல்லாம் போனோம். இந்த சிவனடியாராக இருக்கிறதுனால கோயிலுக்கெல்லாம் கூப்பிட்டாங்க, போனோம். சில ப்ரோக்ராமெல்லாம் கலந்துக்கிட்டோம். இது வேளாண்மை துறையில் எல்லாம் இப்படி ஒவ்வொன்றா போக 10 நாள் எதுவுமே செய்யலைங்க. இன்றைக்கி எல்லாத்துக்கும் டக்குன்னு போட்டு கொடுத்துட்டு அவங்க இன்னும் ஒரே வாரத்தில் எல்லாருமே முடிச்சுடுவாங்க. நான் என்ன பண்ணேன், சக்தி ஒயர் தாங்க வாங்கிட்டு இருந்தேன். இப்போ என்ன பண்ணிட்டேன், இன்றைக்கி உடனடியாக எனக்கு கிடைக்கல, வேஸ்ட்டாக போயிடுது டைமுன்னு ஃபஸ்ட்டு நான் வச்சுருந்த ஒயர் இதெல்லாம் முன்னாடி சக்திக்கு முன்னாடி இது வச்சுருந்தேன். சரி இப்போதைக்கு இதை முடிச்சுருவோம், அப்புறம் என்ன எப்படி இன்னும் ஒரு நாளில் சக்தி ஒயர் வாங்கிடுவேன். வாங்கினதுக்கப்புறம் அடுத்து ஒரு 7-8 கூட போடலாம். இப்போ 2 பேர் 2 கூடையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி போட்டேங்க. சரி பதிவு ஒன்று போட்டு விட்டுருவோம். உங்களுக்கு இதில் வந்து எங்களுக்கு சொல்லித்தாங்க அப்படின்னா கரூருக்குள்ளே எங்கே இருந்தாலும் சொல்லுங்கள், வந்து சொல்லித்தரேன். நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், அம்மாவா எங்களுக்கு சொல்லித்தாங்கம்மான்னு சொன்னால் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் இருக்கிறது வந்து மாணிக்கபுரம், அதாவது கல்லுமடை சார்ந்த ஊர் மாணிக்கபுரத்தில் இருக்கேன். அந்த சுற்றுப்பகுதியெல்லாம் வருவாங்க, வந்து அவங்க நினச்ச நேரம், ஏன்னா லோக்கல் தானுங்க, நினச்சப்போ வந்து கற்றுக்குவாங்க. அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நாங்கள் கேட்டுக்கிறேன். இந்த பதிவு வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.